ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சிக்கன் சைட் டிஷ் சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணும்னு தோணும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம பிரியாணி தாளிக்க யூஸ் பண்ணுற பட்டை வகையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இது நல்லா வறுபட்டு கரம் மசாலா வாசம் நல்லா வந்ததும் வெங்காயம் சேர்த்துடலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இதோட கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியும் கருவேப்பிலையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கிறத விட இந்த மாதிரி சிக்கனோட சேர்த்து வதக்கும் போது டேஸ்ட் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயிலேயே இது 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இப்போ பொடி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சிக்கனை வந்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இடையில இதை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆக வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து நம்ம சேர்த்துன தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். ஈஸியான நல்லா டேஸ்டியான சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக நல்லா டேஸ்டியாக சிக்கனில் ஒரு ரெசிபி செய்யணும்னு தோணும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.